2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச தலைமையில் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தின் போது பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகி சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். கட்சியில் இருந்து விலகி சென்ற முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பு கடந்த வாரம் நடைபெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் வெகு விரைவில் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைக்கப்படுவார்கள். கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் அதற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டுள்ளோம் என்று சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார்.